ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்னோட ஸ்டைலில் சாம்பார் சாதம். குக்கர் வச்சுக்கோங்க. குக்கர் வச்சதும் ஆயில் ஊற்றிக்கிங்க. ஆயில் ஊற்றிட்டு கடுகு, அப்புறம் கட் பண்ணி வெங்காயத்தை ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணதை போட்டுக்குங்க. போட்டுட்டு அதை வதக்கிட்டு அப்படியே ஒரு 3 பழுத்த தக்காளி அதையும் போட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலை, சரிங்களா, அதை போட்டு வதக்கி விட்டுக்குங்க. நல்லா கல்லுப்பும் கொஞ்சம் போட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா அந்த தக்காளி நல்லா ஸ்மாஷ் பண்ணிடலாம். காய்கறி நம்ம கிட்ட என்ன காய்கறி இருக்கோ அதை போட்டு சாம்பார் சாதம் பண்ணிக்கலாம். என்கிட்ட இருக்கிற காய்கறி வச்சு நான் சாம்பார் சாதம் பண்ணியிருக்கேன். அதிகமா சாம்பார் சாதத்துக்கு நான் பரங்கிக்காய் நிறைய யூஸ் பண்ணுவேன். ஏன்னா பிள்ளைங்க அந்த பரங்கிக்காய் தனியா நீங்க கூட்டோ பொரியலோ பண்றச்ச சாப்பிட மாட்டாங்க. ஸோ சாம்பார் சாதம்னு வைக்கிறச்ச அந்த காய் குழஞ்சிரும். ஸோ சாப்பிட்டுப்பாங்க. பாத்தீங்களா, பரங்கிக்காய், முள்ளங்கி, கத்தரிக்காய், அவரைக்காய், ஒரு 1/4 கிலோ கிட்ட காய்கறியே நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். அரிசி பாத்தீங்கன்னா நான் பச்சரிசி எடுத்துக்கிட்டேன். பச்சரிசியில செய்யறது சாம்பார் சாதம் ரொம்ப டேஸ்டா இருக்கும். புழுங்கல் அரிசியில சில பேர் செய்வாங்க, அதுவும் நல்லா இருக்கும். பட் பச்சரிசி பாத்தீங்கன்னா நம்ம அந்த சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணி ஒரு 1 ஹவர் 2 ஹவர்ல இருந்து 5 ஹவர்ஸ் வரைக்குமே அந்த சாப்பாடு நல்லா இருக்கும். வீட்டு மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்குங்க. அப்புறம் கொஞ்சம் தனி மிளகாய் பொடி, ஜீரகத்தூள், கல்லுப்பு, மஞ்சள் பொடி இதெல்லாம் போட்டு எண்ணெயிலேயே கொஞ்சம் நல்லா பெரட்டி விட்டுக்குங்க. மசாலா வாசனை போற வரைக்கும். போனதுக்கு அப்புறம் இப்ப நான் 1 டம்ளர் ரைஸ் சொன்னேன் இல்லையா, அதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 6 டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்க. 6 டம்ளர் தண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த சாதம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா குழைவா இருக்கும். காய்கறி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு காய்கறி கூட பசங்களுக்கு தனியா எடுத்து வைக்கிற மாதிரி இருக்காது. இங்க பாத்தீங்களா, நல்லா வதங்கிருச்சு பாருங்களேன். இதுலயே பாதி காய்கறி தெரியல. நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்ப அரிசி பருப்பு எல்லாம் கலந்து போட்டுக்குங்க. போட்டுட்டு அது நல்லா வதக்குங்க. வதக்கி விட்டுட்டு இங்க பாருங்க, இப்ப அந்த அரிசியோட சேர்த்து வதக்கிடுறேன் பாருங்க. அப்பதான் அந்த மசாலாலாம் அதுல போகும் பாருங்க. இப்ப நம்ம தண்ணி ஊத்திக்கலாம். ஒரு 6 டம்ளர் தண்ணி எடுத்துக்குங்கப்பா. இது புதுசா வாங்கணும் நாங்க இந்த தண்ணி வர மிஷினு. 6 டம்ளர் தண்ணி ஊத்திட்டு உப்புலாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உப்புலாம் செக் பண்ணிட்டு லிட்டு போட்டு மூடிடலாம். பாருங்களேன் எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கு பாத்தீங்களா, சூப்பரா இருக்கு பாருங்க. லிட்டு போட்டு மூடிக்கலாம். மூடிட்டு ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு லிட்டை ஓபன் பண்ணலாம். ஒரு 4 to 5 விசில் விடுங்க. இங்க பாருங்க நல்ல குலைவா இருக்கு. காய்கறி பாருங்க கொஞ்சம் கூட தெரியல, கொஞ்சம் கூட தெரியல பாருங்க. அவ்வளவுதான். தண்ணியும் கரெக்டா இருக்கு பாருங்க. இதுதான் கரெக்ட் ரேஷியோ. ஏன்னா வெஜிடபிள்ஸ், அந்த துவரம் பருப்பு, அரிசி எல்லாத்துக்கும் சேர்த்துதான் நான் தண்ணி சொன்னேன். ஓகே, இப்ப பசங்களுக்கு சர்வ் பண்ணிடலாம். இதுல நிறைய காய்கறி போட்டதுனால நான் அப்பளம் வச்சு சர்வ் பண்ணிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாய்.